இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராயல் என்ஃபீல்டோட போர்டு. ராயல் என்ஃபீல்டு என்னென்னா கான்டினென்டல், இன்டர்செப்டாரு இது எல்லாமே வந்து ஒரே மாடல் தான் வந்து வரும். இந்த ஈசிஎம் தான் வந்து வரும். ஸோ வந்து இந்த ஈசிஎம் வந்து என்ன ஃபால்ட்டுனா நோ கம்யூனிகேஷன். ஸோ இது வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. நான் கொஞ்சம் என்னோடய பர்சனல் இஷ்யூனால நான் வந்து எந்த ஒரு வேலைக்குமே அந்த வரல, இப்போ தான் வந்து வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் கிரவுண்டு ஷார்ட்டு. எப்படின்னா இது இந்தமாரி நீங்கள் வெல்டிங் அடித்தாலோ டர்மினல் மாற்றி வச்சாலும் இந்தமாரி ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பவர் கிரவுண்டு ஷார்ட்டு. ஸோ இந்தமாரி ஷார்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னடானா, உங்கள் வண்டியில் இப்போ ஸ்டாண்டு உடஞ்சிருச்சு, இல்லை ஃபுட்ரெஸ்ட் உடஞ்சிருச்சு, இல்லை வேறு ஏதோ ஒரு காம்பவுண்ட் வந்துச்சு, இப்போ வெல்ட் அடிக்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஈசிஎம் வர வண்டிலாம் ஈசிஎம் கழட்டி விட்ருங்க. நீங்கள் என்ன தான் பேட்ரி ஒயரை கழட்டி ஊற்றாலுமே சரி, இதில் வந்து நெகட்டிவில் கரண்ட் சர்ஜ் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் வந்து எரிஞ்சிடும். இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். ட்ராக்லாம் வந்து இதே வந்து எரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ எரிஞ்சதுனால இது ஃபுல்லாக வந்து டேமேஜ். ஸோ இந்தமாரி பைக் வச்சுருக்குங்க. இப்போ வர BS6 அந்தமாரி பைக்லாம் வருதுன்னா இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க. ஏன்னா எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்கலி எம்பெடட் சிஸ்டமு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சிங்கிள் டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்கள் போர்டை வந்து ரூவன் பண்ணிடும். மேபி இது ஐ திங்க் 30K கிட்ட வரும்னு நினைக்கிறேன் நியர்பை இந்த ஈசிஎம்மு. எனக்கு ஐடியா இல்லை, காரணம் எனக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ இதான் வந்து அமைச்சிருக்காங்க. கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னாலே நம்ம மோஸ்ட்டாக வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது போர்டு வந்து டெட்டு. சரி, எல்லா கம்யூனிகேஷனுக்கும் போர்டு போயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக வந்து ஒயரிங் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணணும். ஒயரிங் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து எதனாலுமே சொல்ல முடியும். ஸோ இந்தமாரி எரியாமல் போகிறதுக்கு காரணம் இதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெல்ட் அடிக்கும் போது போர்டை கழட்டி விட்ருங்க. பேட்டரி ரிமூவ் பண்ணி ஒரு ஓரம் போட்டுருங்க. இல்லையா நல்லா தெரிஞ்ச ஒரு வெல்டர் கையில் கொடுத்து, இந்தமாரி வண்டி ஏறணும் நிறைய வாட்டி பண்ணியிருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அவர் கையில் கொடுத்து போர்டை வந்து ரிப்பேர் பண்ணுங்கள்.